கிராமங்களே இந்தியாவின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். மக்கள் குறைத்திருக்கும் நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை. மக்களாட்சி என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் ஹெரோடோட்டஸ். ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களை ஆட்சி செய்வது என கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். ஜனநாயகம் என்பது ஒரு அரசு முறையாகும், இதில் அனைத்து மக்களும் பங்கு பெறுகின்றனர் என கூறியவர் பேராசிரியர் சீலே. ஒரு கட்சி முறைக்கு உதாரணமான நாடுகள் எவை? கியூபா, சீனா. இரு கட்சி முறைக்கு உதாரணமான நாடுகள் எவை? அமெரிக்கா, இங்கிலாந்து. பல கட்சி ஆட்சி முறைக்கு உதாரணமான நாடுகள் எது? இந்தியா, பிரான்ஸ். தேசிய கொடி என்ற அங்கீகாரம் பெறுவது எப்படி? பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 6% வாக்குகளை பெறும் கட்சிகள். தேசிய கட்சிக்கு இரு உதாரணம் கூறுக. காங்கிரஸ், பாஜக. மாநில கட்சி என்ற அங்கீகாரம் பெறுவது எப்படி? சட்டசபை தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் 6% வாக்குகளை பெற்று குறைந்தபட்சம் 2 இடங்களை கைப்பற்றும் கட்சிகள். எத்தனை வயது நிரம்பியவர்கள் தேர்தலில் வாக்களிக்க முடியும்? 18 வயது. எத்தனை வயது நிரம்பியவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியும்? 25. பஞ்சாயத்து தேர்தலில் 21 வயது. எதிர்கட்சி தலைவர் அது எதற்கு சமமான அதிகாரங்களை பெறுகிறார்? ஆளுங்கட்சி, அமைச்சர். ஆணையம் எங்கு அமைந்துள்ளது? டெல்லி. நிர்வாச்சன் சதன் என்று எதனை அழைப்பார்? தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை நபர்களை கொண்டுள்ளது? 3. இந்திய தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். இந்திய தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் எவ்வளவு? 6 ஆண்டுகள். இந்திய தேர்தல் ஆணையர் யாருக்கு இணையான அதிகாரம் பெற்றவர்? உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். தற்போதைய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி யார்? சத்யபிரதா சாகு. இந்தியாவின் பரப்பளவு எவ்வளவு? 32,87,263 சதுர கிலோமீட்டர். இந்திய பரப்பளவில் உலகில் எத்தனையாவது பெரிய நாடு? 7வது. இந்திய மக்கள் தொகையில் எத்தனையாவது இடம்? 2வது. இந்தியாவின் மொத்த நில எல்லையின் நீளம் எவ்வளவு? 15,200 கிலோமீட்டர். இந்தியாவின் கடற்கரை நீளம் எவ்வளவு? 7,516.6 கிலோமீட்டர். இந்தியாவின் அட்சரேகை எல்லை எவ்வளவு? -8°4' முதல் 37°6' வட அட்சகோடு. இந்தியாவின் தீர்க்கரேகை எல்லை எவ்வளவு? -68°7' முதல் 97°025 கிழக்கு தீர்க்கரேகை. இந்திய நாட்டின் அதிகபட்ச வடக்கு தெற்கு நீளம் எவ்வளவு? 3214 கிலோமீட்டர். இந்திய நாட்டின் அதிகபட்ச கிழக்கு மேற்கு நீளம் எவ்வளவு? 2933 கிலோமீட்டர். 2011 மக்கள் தொகையின்படி எத்தனை மில்லியன் மக்கள் உள்ளனர்? 1210.2 மில்லியன். 2011 இந்திய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு? 382. 2011 கல்வி அறிவு எவ்வளவு? 74.04%. உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது? இந்தியா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 26, 1950. உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் எது? இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசின் தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதன்மை குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட வயது? 35 வயது. குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவருடைய பதவியை யார் மேற்கொள்வார்? துணை குடியரசுத் தலைவர். இந்தியாவின் பெயரளவு தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். இந்தியாவின் உண்மையான அதிகாரங்கள் யாரிடம் உள்ளது? பிரதமர். பிரதம அமைச்சரை யார் நியமனம் செய்கிறார்? குடியரசுத் தலைவர். எவை அடங்கியது நாடாளுமன்றம்? மக்களவை, மாநிலங்களவை, குடியரசுத் தலைவர். லோக்சபா உறுப்பினர்களால் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? மக்களால். தற்போது மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை நபர்கள்? 545 பேர். தற்போது மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை நபர்கள்? 245 பேர். மாநிலங்களவையில் அதிகபட்சம் எத்தனை உறுப்பினர்கள்? 250 பேர்.
மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்கிறார்? 12 பேர். ஆளுநர் ஆவதற்கான தகுதியான வயது 35. முதலமைச்சரை நியமிப்பவர் யார்? ஆளுநர். ஈரவை சட்டமன்றங்கள் எங்கு அமைந்துள்ளன? தெலுங்கானா, ஆந்திரா, பீகார், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம். அனைத்து நீதிமன்றங்களுக்கும் தலைமை நீதிமன்றம் எங்கு உள்ளது? டெல்லி. அரசியலமைப்பின் பாதுகாவலன் யார்? உச்ச நீதிமன்றம். தற்போது தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் உள்ளனர்? 31. தற்போது எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இந்தியாவில் உள்ளன? 24. தேசிய கொடியின் நீள அகல விகிதம் எவ்வளவு? 3:2. தேசிய கொடியின் மேற்பகுதி எந்த நிறம்? அந்நிறம் எதை குறிக்கும்? காவி நிறம், தியாகம், தைரியம். தேசிய கொடியின் நடுப்பகுதி எந்த நிறம்? அந்நிறம் எதை குறிக்கும்? வெள்ளை. நடுப்பகுதியில் வெள்ளை, அதன் குறிக்கிறது உண்மை. தேசிய கொடியின் அடிப்பகுதி எந்த நிறம்? அந்நிறம் எதை குறிக்கும்? பச்சை நிறம். செழிப்பையும் வளமான நிலத்தையும் பசுமையினையும் நம்பிக்கையினையும். 24 ஆரங்கள் கொண்ட தேசிய கொடியின் மையப்பகுதியில் உள்ள சக்கரம் எந்த நிறத்தில் அமைந்துள்ளது? கருநீலம். அறவழியில் முன்னேறி சென்று அமைதியினையும் செழுமையையும். தேசிய கொடியில் உள்ள சக்கரம் எத்தூணில் இருந்து எடுக்கப்பட்டது? அசோக தூண். தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ஜூலை 22, 1947. தேசிய கொடி எப்பொழுது முதலாக ஏற்றப்பட்டது? ஆகஸ்ட் 15, 1947. இந்திய தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். இந்திய தேசிய கீதம் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? வங்காளம். எந்த பத்தி தேசிய கீதமாக அனுசரிக்கப்படுகிறது? முதல் பத்தி. தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24, 1950. தேசிய கீதம் முதலில் எங்கு எப்போது பாடப்பட்டது? 1911 டிசம்பர் 27 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில். தேசிய கீதம் இசைக்கும் கால நேரம் 52 வினாடிகள். நமது தேசிய சின்னம் எந்த தூணிலிருந்து எடுக்கப்பட்டது? அசோகரின் சாரநாத் தூண். நமது தேசிய சின்னம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1950 ஜனவரி 26. நமது தேசிய சின்னத்தில் உள்ள சிங்கம் எதனை வலியுறுத்துகிறது? அதிகாரத்தையும் கம்பீரத்தையும். நமது தேசிய சின்னத்தின் அடிப்பகுதியில் இடப்புறம் வலப்புறம் அமைந்துள்ள மிருகம் என்ன? குதிரை, காளை. நமது தேசிய சின்னத்தில் அடியில் சத்தியமேவ ஜெயதே எந்த மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளது? தேவநாகரி. நமது தேசிய பாடல் எது? வந்தே மாதரம். நமது தேசிய பாடல் இயற்றியவர் யார்? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. நமது தேசிய பாடல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? சமஸ்கிருதம். பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்தபடம் புத்தகத்தை எப்போது வெளியிட்டார்? 1882. நமது தேசிய பாடல் எங்கு எப்போது முதலாக பாடப்பட்டது? 1896 கொல்கத்தா. நமது தேசிய பாடலை முதலில் பாடியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். நமது தேசிய விலங்கு எது? புலி. நமது தேசிய விலங்கான புலி எந்த பண்புகளை வலியுறுத்துகிறது? வலிமை, திறமை, மிகுந்த ஆற்றல். நமது தேசிய விலங்கான புலி எந்த பண்புகளை வலியுறுத்துகிறது? வலிமை, திறமை, மிகுந்த ஆற்றல். நமது தேசிய பறவை எது? மயில். நமது தேசிய பறவையான மயில் எதை பிரதிபலிக்கிறது? அழகை. நமது தேசிய மலர் எது? தாமரை. நமது தேசிய மலரான தாமரை எதை குறிக்கிறது? ஒற்றுமை. நமது தேசிய பழம் எது? மாம்பழம். நமது தேசிய விளையாட்டு எது? ஹாக்கி. நமது தேசிய ஆறு எது? கங்கை. நமது தேசிய நாள்காட்டி எது? சாகா காலப்பிரிவு. நமது தேசிய மரம் எது? ஆலமரம். நமது தேசிய மரமான ஆலமரம் எதன் அடையாளமாக கருதப்படுகிறது? நம் அனைவரையும் ஒரு குடியின் கீழ் ஒன்றிணைக்கும். அரசியல் நிர்ணய சபை எப்போது நிர்ணயிக்கப்பட்டது? 1946 டிசம்பர் 9. டிசம்பர் 9, 1946 யார் தலைமையில் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அரசியல் நிர்ணய சபையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவர் யார்? B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி என அழைக்கப்படுவர் யார்? B.R. அம்பேத்கர்.
அரசியல் நிர்ணய சபை கடைசியாக எப்போது கூடியது? 1950 ஜனவரி 24. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? 1950 ஜனவரி 26. அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் பணி எத்தனை நாள் நடைபெற்றது? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். ஜனவரி 26 அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வர காரணம் என்ன? பூரண சுயராஜ்யம் நாளாக 1930 ஜனவரி 26 கொண்டாடப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு எத்தனை பாகங்கள், எத்தனை அட்டவணைகள், எத்தனை சரத்துகள் கொண்டது? 22 பாகங்கள், 12 அட்டவணைகள், 449 சரத்துகள். இந்திய அரசியலமைப்பின் இறையாண்மை அதிகாரம் யாரிடம் உள்ளது? மக்கள். அரசு நெறிமுறை கோட்பாடுகளின் முக்கிய நோக்கம் எது? மக்கள் நலனை பாதுகாப்பது. காந்திய கோட்பாடு எப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன? அரசு நெறிமுறை கோட்பாடுகள். உரிமைகள் எந்த திருத்தத்தின் மூலம் 4(4)A இணைக்கப்பட்டுள்ளது? 42வது சட்ட திருத்தம் 1976. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது? பகுதி 4. எந்த 3 பகுதி ஒரு ஜனநாயக நாடு உருவாக அடிப்படை தகுதி? பகுதி 3, 4, 4A. அடிப்படை உரிமைகள் விதிகள் என்ன? 12 to 35. சமத்துவ உரிமை விதிகள் என்ன? 14 to 18. சுதந்திர உரிமை விதிகள் என்ன? 19 to 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமை விதிகள் என்ன? 23 to 24. சமய சுதந்திர உரிமை விதிகள் என்ன? 25 to 28. பண்பாடு மற்றும் கலாச்சார உரிமை விதிகள் என்ன? 29 to 30. அரசியலமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை விதி என்ன? விதி 32. தீர்வு காணும் உரிமை விதி என்ன? விதி 32. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் விதி என்ன? 14. எவரையும் சாதி அடிப்படையில் வேறுபடுத்தக்கூடாது என கூறும் விதி என்ன? 15. வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு விதி என்ன? 16. தீண்டாமை ஒழிப்பு விதி என்ன? 17. பிற பட்டங்களை தடை செய்வதில் விதி என்ன? விதி 18. 6 வகையான சுதந்திர உரிமைகள் விதி என்ன? 19. ஒரு குற்றத்திற்கு ஒரு முறைக்கு மேல் தண்டிக்க கூடாது என கூறும் விதி என்ன? 20. தனிமனித வாழ்வு, தனிமனித சுதந்திரம் கூறும் விதி என்ன? 21. 6 முதல் 14 வயதுக்குட்பட்டோருக்கு இலவச கட்டாய கல்வி விதி என்ன? 21A. விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது விதி என்ன? 22. ஒருவரை கட்டாயமாக பணியில் அமர்த்தக்கூடாது விதி என்ன? 23. குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு விதி என்ன? 24. எந்த மதத்தையும் பரப்புவதற்கான உரிமை விதி என்ன? 25. மதச்சார்பான நிறுவனங்களை நடத்தும் உரிமை விதி என்ன? 26. குறிப்பிட்ட சமய பராமரிப்புக்கு வரி செலுத்தும் உரிமை விதி என்ன? 27. கல்வி நிறுவனம் மூலம் சமய போதனை செய்தல் விதி என்ன? 28. சிறுபான்மையினர் பண்பாட்டை பாதுகாக்கும் உரிமை விதி என்ன? 29. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவும் உரிமை விதி என்ன? 30. அடிப்படை உரிமை மீறும் போது உச்சநீதிமன்றத்துக்கு செல்லும் உரிமை என்ன? 32. அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன? 4A. அடிப்படை கடமை விதிகள் என்ன? 51A. மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளன? 11. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன மற்றும் அதன் விதிகள்? பகுதி 4 விதி 36 to 51. ஜனநாயகத்தின் 3 அங்கங்கள் எது? சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. மக்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை? 552. கங்கை நீரை பகிர்ந்து கொள்ளும் ஒப்பந்தம் எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? இந்தியா, வங்காளதேசம். மக்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஆங்கில உறுப்பினர் எண்ணிக்கை 2. மக்களவை உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? மக்களால். 29 மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை? 530. 7 யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை? 13.
மக்களவைக்கு போட்டியிட தகுதியான வயது 25. எந்த ஆண்டு வங்காளதேசம் தனி நாடாக ஆனது? 1971. பொதுவான பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மக்களவையை கலைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? குடியரசுத் தலைவர். நிதி மசோதாக்கள் எங்கு மட்டும் அறிமுகப்படுத்தப்படும்? மக்களவை. அமைச்சர்கள் கூட்டாகவும் தனித்தனியாகவும் யாருக்கு பொறுப்புடையவர்கள்? மக்களவையின் தலைவர் யார்? சபாநாயகர். தற்போதைய மக்களவையின் தலைவர் சுமித்ரா மகாஜன். சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மக்களவை உறுப்பினர்களால். துணை சபாநாயகர் எப்போது மக்களவையை வழிநடத்துவார்? சபாநாயகர் இல்லாத போது. ராஜ்யசபா உறுப்பினராவதற்கு தகுதியான வயது 30. நிரந்தரமான அவை எது? மாநிலங்களவை. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மாநிலங்களவையின் 1/3 உறுப்பினர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார்? 2 ஆண்டுகளுக்கு. மாநிலங்களவையின் ராஜ்யசபாவின் தலைவர் யார்? துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை உறுப்பினர் எம்முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஒற்றை வாக்கு முறை மூலம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? மாநில சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இந்திய மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் யார்? திருமதி மீரா குமார். யாருடைய குற்றச்சாட்டுகளை பாராளுமன்றத்தில் நிரூபிக்கலாம்? குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். நாட்டின் நிர்வாக தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரின் நிர்வாக பொறுப்புகள் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது? பிரதமர் தலைமையில் அமைந்துள்ள அமைச்சரவையிடம். மக்களவையின் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரான பிரதமரை யார் நியமிக்கிறார்? குடியரசுத் தலைவர். எந்த விதியின்படி மத்திய அரசின் அதிகாரம் அனைத்தும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளன? 53வது விதி. தற்போதைய குடியரசுத் தலைவர் யார்? திரௌபதி முர்மு. தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார்?